ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மற்றும் திருப்பதி ஆன்லைன் ரூம் புக்கிங் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் நம்மக்கிட்ட இருக்கணும். தரிசன டிக்கெட் இல்லாமல் ஆன்லைனில் ரூம் புக் செய்ய முடியாது. தரிசன டிக்கெட் இல்லாமல் ஆன்லைனில் ரூம் புக் செய்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் டிடிடியினுடைய தொல்லப்பா கார்டன்ஸ் இருக்குது. அந்த கெஸ்ட் ஹவுஸில் மட்டும் எந்தவித தரிசன டிக்கெட் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். தொல்லப்பா கார்டன்ஸ் கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே குறைவான எண்ணிக்கையில் மட்டும்தான் ரூம் இருக்குது. ஏசி ரூமும் இருக்குது, நான் ஏசி ரூமும் இருக்குது. ஆனால் குறைவான எண்ணிக்கையில் ரூம் இருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப வேகமாகவே தொல்லப்பா கார்டன்ஸினுடைய ரூம் புக் ஆகி முடிஞ்சிடும். மற்றபடி கீழ்த்திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ், மாதவம் கெஸ்ட் ஹவுஸ், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் செய்ய விருப்பப்பட்டால் தரிசன டிக்கெட் அவசியம். அதே போல் திருமலையில் நீங்கள் ரூம் புக் செய்ய விருப்பப்பட்டாலும் தரிசன டிக்கெட் அவசியம். தரிசன டிக்கெட் இல்லாமல் இந்த இடங்களிலெல்லாம் நம்ம ரூம் புக் செய்ய முடியாது. அதே போல் தனி ஒரு நபருக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் புக் செஞ்சுருக்கீங்கன்னா ஆன்லைனில் ரூம் புக் செய்ய முடியாது. தனி ஒரு நபருக்கு டிடிடி ஆன்லைன்லேயும் ரூம் கொடுக்கறது கிடையாது, ஆஃப்லைன்லேயும் ரூம் கொடுக்கறது கிடையாது. அதே போல் திருமலை மற்றும் திருப்பதியிலும் 2 இடங்கள்லையுமே தனி ஒரு நபருக்கு டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. தனி ஒரு நபராக போகும் பட்சத்தில் நீங்கள் திருமலை மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடியினுடைய டார்மெட்ரி ஹால்ஸ் மற்றும் ஃப்ரீ லாக்கர்ஸ் பயன்படுத்திக்கலாம். திருமலை தரிசன டிக்கெட்டுகளில் நீங்கள் ஆன்லைன் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகியிருந்தாலும் ஆர்ஜித சேவா டிக்கெட், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட், அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் என எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் செய்திருந்தாலும் ஆன்லைனில் அகாமடேஷன் புக் செஞ்சுக்கலாம். இதில் எந்த தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் புக் செய்திருந்தாலும் ஒரே மொபைல் நம்பர் லாகின்லேருந்து குறைந்தது 2 அல்லது 2க்கு மேற்பட்டவர்களுக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தால் மட்டுமே புக் அகாமடேஷன் லிங்க் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இந்த புக் அகாமடேஷன் லிங்க் எங்கே எனேபிள் ஆகியிருக்கும் என்பதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா புக்கிங் ஹிஸ்ட்ரி கிளிக் செய்து உள்ளே போன பிறகு செலக்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் எல்லா விதமான தரிசன டிக்கெட்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த தரிசன டிக்கெட் செலக்ட் செய்தீங்கன்னா கீழே உங்களுடைய தரிசன டிக்கெட் டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழேயே புக் அகாமடேஷன் என்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்து நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். எந்த நாள் ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகும் என்று டிடிடி சொல்லியிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் தேதியிலையும் நேரத்திலையும் இந்த புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து திருப்பதி அல்லது திருமலை எங்கே நமக்கு ரூம் தேவையோ அங்கே நாம் ரூம் புக் செஞ்சுக்கலாம். தனி ஒரு நபருக்கு நீங்கள் டிக்கெட்ஸ் புக் செஞ்சுருக்கீங்கன்னா இந்த புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது, ஆன்லைன்லையும் ரூம் புக் செய்ய முடியாது. உங்களுடைய ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருப்பதியில் ரூம் புக் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா திருமலையில் ரூம் புக் செஞ்சுக்கலாம். ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலை அல்லது திருப்பதியில் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் ரூம் புக் செய்ய முடியுமே தவிர்த்து 2 இடங்கள்லையுமே ரூம் புக் செய்ய முடியாது. ஒரு முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ, அதாவது நேரடியாக போய் நீங்கள் ரூம் புக் செய்திருந்தாலும் அல்லது ஆன்லைன் மூலமாக ரூம் புக் செய்திருந்தாலும் ரூம் புக் செய்வதற்கு பயன்படுத்திய அந்த மொபைல் நம்பர், அந்த 2 நபர்களினுடைய ஆதார் கார்டு அடுத்த 30 நாட்களுக்கு ரூம் புக் செய்ய முடியாது. ஒரு முறை ரூம் புக் செஞ்சிட்டோம்னா ரூம் புக் செய்த நாளில் இருந்து, அதாவது நீங்கள் ரூம் எடுத்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுமுறை திருமலை அல்லது திருப்பதியில் ரூம் எடுக்க முடியும். ஆன்லைனில் ரூம் புக் செய்யணும்னாலே புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செஞ்சு தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். ஸோ எந்த மொபைல் நம்பர் லாகின் யூஸ் செய்து நீங்கள் தரிசன டிக்கெட்ஸ் புக் செஞ்சீங்களோ அதே மொபைல் நம்பர் லாகின் செய்து தான் நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் செய்ய முடியும். ஆன்லைன் ரூம் புக்கிங் ஓப்பன் ஆன உடனே செலக்ட் லொக்கேஷன் என்ற ஆப்ஷன் இருக்கும். திருப்பதி, திருமலா, தலக்கோணான்னு 3 ஆப்ஷன் இருக்கும்.
திருப்பதி, திருமலா இதில் எங்கே உங்களுக்கு ரூம் தேவையோ அந்த லொக்கேஷன் செலக்ட் செய்த உடனே அந்த பேஜ் புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இது ஆட்டோமேட்டிக்காகவே ரீடைரக்ட் ஆகிடும். அங்கே நீங்கள் எந்த டைப் ஆஃப் தரிசன டிக்கெட் புக் செஞ்சீங்களோ அந்த தரிசன டிக்கெட்டை செலக்ட் செய்யணும். அதற்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ரூம் புக்கிங் கேலண்டர் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பேஜ் ரீடைரக்ட் ஆகிடும். இப்போது நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்காக புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகக்கூடியதை அது எரர்னு கன்சிடர் பண்ணிவிட்டு நாங்கள் ரூம் புக்கிங் கரெக்டாக தான் பண்ண ஆரம்பித்தோம், லொக்கேஷன் செலக்ட் பண்ண உடனே புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு வந்துடுச்சு, அதற்கப்புறம் என்ன ட்ரை பண்ணாலும் எங்களுக்கு அந்த ரூம் புக்கிங் கேலண்டர் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிடுறீங்க. அது எரர் கிடையாது, அதுதான் கரெக்ட் வே ஆஃப் புக்கிங் ப்ரொசீஜர். ஸோ இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு வந்த உடனே உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கிளிக் செய்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்க் நீங்கள் கிளிக் செஞ்சிட்டாலே போதும், உடனடியாக மறுபடியும் அந்த ரூம் புக்கிங் கேலண்டர் ஓப்பன் ஆகிடும். அதற்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் போல் ரூம் புக் செஞ்சுக்கலாம். ரூம் புக் செய்கிறப்போ திருப்பதி லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய எல்லா கெஸ்ட் ஹவுஸஸும் டிஸ்பிளே ஆகும். கூடவே ஒவ்வொரு கெஸ்ட் ஹவுஸ்லேயும் இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ரெண்ட் ரூமும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு கெஸ்ட் ஹவுஸுக்கு கீழேயும் 200 ரூபாய் ரூம், 400 ரூபாய் ரூம், 800 ரூபாய்னு ஒவ்வொரு ரெண்ட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ரெண்ட்டுக்கு கீழே அந்த ரூமில் என்ன ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கும் என்பதும் உங்களுக்கு மென்ஷன் செஞ்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸில் ரூம் தேவையோ, எந்த அமௌண்ட் ஆஃப் ரெண்ட்டில் உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் தேவையோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் திருப்பதி லொக்கேஷனுக்கு அவைலபிளாக இருக்கும். அதாவது கெஸ்ட் ஹவுஸும் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எந்த டைப் ஆஃப் ரெண்ட் ரூம் உங்களுக்கு தேவை என்பதும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். பட் திருமலை லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் செஞ்சுருந்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸினுடைய பெயர் லிஸ்ட் ஆகாது. டேரிஃப் அதாவது ரெண்ட்டு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். 100 ரூபாய், 1000 ரூபாய் மற்றும் 1518 ரூபாய். இந்த 3 டைப் ஆஃப் ரெண்ட்டு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு எந்த அமௌண்ட் ஆஃப் ரெண்ட் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் தேவையோ அதை உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்றபடி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். திருமலா லொக்கேஷனில் 100 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் ரூம், இது இரண்டுமே நான் ஏசி ரூம் தான். 1518 ரூபாய் மட்டும் ஏசி ரூம், அது டேக்ஸோடு சேர்த்து நமக்கு 1700 ரூபாய் வந்துடும். எந்த அமௌண்ட் ஆஃப் ரெண்ட் ரூம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதற்கு நம்ம காஷன் டெபாசிட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த 1518 ரூபாய் ரூம் செலக்ட் பண்ணுறீங்கன்னா டேக்ஸோடு சேர்த்து 1700 ரூபாய் ரெண்ட் ஆகிடும். கூடவே காஷன் டெபாசிட்டாக 1700 ரூபாய் பே பண்ணணும். ஸோ டோட்டலாக 3400 ரூபாய் பே பண்ணணும். அதே போல் 1000 ரூபாய் ரூம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா காஷன் டெபாசிட்டாக இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து டோட்டலாக 2000 ரூபாய் பே பண்ணணும். 100 ரூபாய் ரூம் செலக்ட் பண்ணுறீங்கன்னா கூடவே காஷன் டெபாசிட்டாக 500 ரூபாய் பே பண்ணணும். டோட்டலாக 600 ரூபாய் நம்ம பே செய்வோம். இதே போல் தான் கீழ் திருப்பதியில் எந்த அமௌண்ட் ஆஃப் ரெண்ட் ரூம் நம்ம செலக்ட் செய்கிறோமோ அதே அமௌண்ட்டுக்கு காஷன் டெபாசிட்டும் பே பண்ணுவோம். இந்த காஷன் டெபாசிட் ரூம் வெக்கேட் செய்த உடனே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரூம் ரெண்ட் பே செய்கிறதுக்கு யூபிஐ மோட் செலக்ட் செஞ்சுருந்தீங்கன்னா ரூம் வெக்கேட் செய்த அதே நாளே நமக்கு மேக்ஸிமம் நம்முடைய காஷன் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடுது. நெட் பேங்கிங் மூலமாகவோ அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆப்ஷன் மூலமாகவோ நீங்கள் ரூம் ரெண்ட் பே செஞ்சுருந்தீங்கன்னா 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் திருப்பதியில் கெஸ்ட் ஹவுஸ் புக் செஞ்சுருக்கீங்கன்னா ரூம் எடுக்கக்கூடிய அந்த நாள் டைரெக்டாக அந்த பர்டிகுலர் கெஸ்ட் ஹவுஸுக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் உங்களுடைய அகாமடேஷன் ரெசிப்ட் கொடுக்கணும். அவங்க அந்த அகாமடேஷன் ரெசிப்ட் சரி பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே ரூம் அலாட் ஆகியிருக்கு அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதே போல் நீங்கள் திருமலையில் ரூம் புக் செஞ்சுருக்கீங்கன்னா ஏஆர்பி கவுண்டர், சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டருக்கு போய் உங்களுடைய அகாமடேஷன் ரெசிப்ட் ஸ்கேன் செய்யணும். ஸ்கேன் செய்து 15 நிமிடத்திற்குள்ளேயே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எங்கே உங்களுக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு என்ற மெசேஜ் வரும். எந்த கெஸ்ட் ஹவுஸில் ரூம் அலாட் ஆகியிருக்கு, எந்த ஃப்ளோர், எந்த ரூம் நம்பர், அந்த ரூமுக்கு போகக்கூடிய கூகுள் மேப் லிங்க், இது எல்லாமே அந்த மெசேஜில் நமக்கு வந்திருக்கும். அதே போல் எத்தனை மணிக்குள்ளே போய் நம்ம ரூம் செக்இன் செய்யணும் என்ற டீட்டெயிலும் மென்ஷன் செஞ்சுருப்பாங்க. திருப்பதியில் இருக்கக்கூடிய மாதவம் கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் செய்திருந்தாலும் உங்களுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ்னு தான் உங்களுடைய டிக்கெட்டில் பிரிண்ட் ஆகியிருக்கும். ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸும் மாதவம் கெஸ்ட் ஹவுஸும் ரெண்டுமே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 வெவ்வேறு கெஸ்ட் ஹவுஸஸ்.
ரெண்டுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பில்டிங்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்ட் ஸ்கேன் செஞ்சுட்டு வந்துடும். அதற்கப்புறம் அவங்க மாதவம் கெஸ்ட் ஹவுஸுக்கு நம்மளை போக சொல்லுவாங்க. அங்கே மாதவம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்த பிறகு அவங்க நமக்கு எந்த ஃப்ளோரில் எந்த ரூம் நம்பர் அலாட் ஆகியிருக்கோ அந்த ரூமினுடைய கீ கொடுப்பாங்க. திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டரில் போய் ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் செய்கிறப்போ எங்களுக்கு கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் கொடுங்க, அல்லது ஒரு பர்டிகுலர் கெஸ்ட் ஹவுஸ் பேர் சொல்லி எங்களுக்கு அங்கே ரூம் கொடுங்க, அல்லது கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூம் கொடுங்க. 2-3 ஃபேமிலிஸ் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, 2-3 ரூம்ஸ்லாம் புக் செஞ்சுருக்கீங்க, எங்கள் எல்லாருக்குமே ஒரே கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே ரூம் அலோகேட் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம யார்கிட்டையும் போய் ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரூம் வேக்கன்சிஸை பொறுத்து சிஸ்டமே தான் ரேண்டமாக நமக்கு ரூம் அலாட் செஞ்சு கொடுக்கும். ஸோ இதனால் எந்த மாற்றமும் நம்மளால் செய்ய முடியாது. அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாலும் அவங்களாலையும் செஞ்சு கொடுக்க முடியாது. எந்த ரூம் நமக்கு அலாட் ஆகியிருக்குன்னு மெசேஜ் வந்திருக்கோ அந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணணும். திருமலையில் இருக்கக்கூடிய 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம், 1518 ரூபாய் ரூம் எல்லாம் எப்படி இருக்கும் என்ற ரூம் டூர் வீடியோஸ் நம்முடைய சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் திருப்பதியில் இருக்கக்கூடிய ரூம் டூர் வீடியோஸும் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அதுவுமே நீங்கள் செக் செய்து பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லா தரிசன டிக்கெட்டுமே ஒரு லாகின்லேருந்து 2 டிக்கெட்ஸ் தான் புக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மட்டும் ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 6 டிக்கெட்ஸ் வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ 6 பேருக்கு இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் தான் கிடைக்கும். ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரே தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு ரூம் தான் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 6 பேருக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரே மொபைல் நம்பர் லாகினில் புக் செஞ்சிட்டிங்க, உங்கள் கூடவே 3 குழந்தைகளும் இருக்காங்க, டோட்டலாக 9 பேருக்கும் ஒரு ரூம் கொடுத்தா பத்தாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரீ பிளான் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 2 ரூம் தேவைப்படுது அப்படின்னா 2 வெவ்வேறு மொபைல் நம்பர் லாகினில் ஒரு மொபைல் நம்பர் லாகினில் ஒரு 3 பேருக்கும் இன்னொரு மொபைல் நம்பர் லாகினில் இன்னொரு 3 பேருக்கும் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் செஞ்சீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ரூம் உங்களுக்கு ஆப்ஷன் புக்கிங் ஆப்ஷன் கிடைக்கும். இந்த மொபைல் நம்பர் லாகினுக்கும் ஒரு ரூம் புக்கிங் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் 2 ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். பட் இந்த 2 ரூமும் ஒரே கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு நம்ம அஷ்யூர் பண்ண முடியாது. வேறு கெஸ்ட் ஹவுஸ்லேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு லக் இருந்துச்சுன்னா ஒரே கெஸ்ட் ஹவுஸ்லேயும் ரூம் அலோகேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்தும் மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் நீங்கள் புக் செய்திருந்தால் மட்டும்தான் ரூம் புக்கிங் ஆப்ஷன் நமக்கு எனேபிள் ஆகும். ரூம் புக் செய்யக்கூடிய சமயத்தில் புக் அகாமடேஷன் லிங்க் கிளிக் செய்து வந்த பிறகு அந்த பர்டிகுலர் மாதத்தினுடைய கேலண்டர் நமக்கு லிஸ்ட் ஆகும். அந்த கேலண்டரில் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் செய்த அந்த நாளும் அதற்கு முதல் நாளும் இந்த 2 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு க்ரீன் கலரில் அவைலபிலிட்டி காமிக்கும். உங்களுடைய தரிசன நாள் மற்றும் அதற்கு முந்தைய நாள் இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ரூம் புக்கிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரூம் நீங்கள் ரூமில் செக்இன் செய்த சமயத்திலிருந்து 24 மணி நேரம் வரைக்கும் தங்கலாம். ஸோ நீங்கள் தரிசனத்திற்கு முதல் நாள் செலக்ட் பண்ணுறப்போ தரிசனம் முடிச்சுட்டு வர்றதுக்கு தோராயமாக எத்தனை மணி நேரம் ஆகும் என்பதை கால்குலேட் செஞ்சுட்டு அதற்கேற்றாற் போல் செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பதி ஆனாலும் திருமலை ஆனாலும் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் செஞ்சு கொடுப்பாங்க. கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக ஒரு நாளுக்கு நமக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு டே நீங்கள் ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுதுன்னு ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்டெண்ட் செஞ்சு கொடுப்பாங்க. அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா ரூம் எக்ஸ்டென்ஷனுக்கு ஒத்துப்பாங்க. இல்லைனா இல்லை 24 மணி நேரத்தில் நீங்கள் வெக்கேட் செஞ்சு கொடுக்கணும் என்பதையும் அப்போவே உங்களுக்கு இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது மட்டும்தான் ரூம் எக்ஸ்டென்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன். திருப்பதி திருமலை இந்த 2 இடத்துலையுமே இதுதான் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். எக்காரணம் கொண்டும் 3வது நாளுக்கு ரூம் எக்ஸ்டெண்ட் செய்து கொடுக்கவே மாட்டாங்க. இமீடியட்டாக உங்களுக்கு கால் செஞ்சு ரூம் வெக்கேட் செஞ்சு கொடுங்க, இமீடியட்டாக ரூம் வெக்கேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் அவங்களுடைய கால் பிக்கப் பண்ணலை, ரூம் லாக் போட்டுட்டு வெளியே போயிருக்கீங்கன்னா கூடவே அவங்க இன்னொரு லாக்கும் உங்களுடைய ரூமில் போட்டு வச்சுருப்பாங்க. அதற்கப்புறம் நீங்கள் ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு வந்து ரீசன் சொன்ன பிறகு தான் அவங்க லாக் ஓப்பன் செஞ்சே கொடுப்பாங்க. தொடர்ந்து 3 நாட்களுக்கெல்லாம் திருப்பதி மற்றும் திருமலை எங்கேயுமே நமக்கு ரூம் கிடைக்காது. ரூம் புக் செய்யக்கூடிய சமயத்தில் செக்இன் டைம் ஸ்லாட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 6 மணி நேரமாக பிரித்து 4 டைம் ஸ்லாட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த செக்இன் டைம் ஸ்லாட் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்ட் போய் ஸ்கேன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நிறைய பேர் இதில் என்ன கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்கன்னா, இந்த 6 மணி நேரம் தான் ரூமில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தரிசனம் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் ஆகிடுச்சுன்னா இந்த 6 மணி நேரத்துக்கு மேலே ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுவாங்களான்னு மெசேஜ் பண்ணுறீங்க. இந்த 6 மணி நேர டைம் ஸ்லாட் என்பது நம்முடைய ரூம் ரெசிப்ட் கொண்டு போய் ஸ்கேன் பண்ணுறதுக்காக மட்டுமே. அதற்கப்புறம் நீங்கள் ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் செய்து உங்களுக்கு ரூம் அலாட் ஆன பிறகு ரூம் அலாட் ஆன நேரத்தில் இருந்து 24 மணி நேரம் நீங்கள் அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணுறப்போ கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் செலக்ட் செய்திருக்கக்கூடிய அந்த 6 மணி நேரத்திற்குள்ளே எங்கே நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிடணும். சப்போஸ் அந்த 6 மணி நேர ஸ்லாட்டுக்கு 1 செகண்ட் நீங்கள் டிலேடாக போனாலும் உங்களுடைய ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். சப்போஸ் 6 AM to 11:59 AM என்ற ஸ்லாட் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 12 மணிக்கு போனால் கூட அந்த ரூம் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்மால் கேன்சல் செய்யப்பட்டிருக்கும். அதற்கப்புறம் ரூமுக்காக நம்ம யார்கிட்டையும் போய் ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. இதில் மேஜராக எங்கே இஷ்யூஸ் வருதுன்னா ட்ரெயின் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் வருது. ட்ரெயின் 3 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு, 2 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு, எங்களால் போய் திருமலைக்கு ரீச் ஆக முடியாது, நாங்கள் திருப்பதியில் போய் ரூம் புக் பண்ணியிருக்கோம், திருப்பதிக்கு போய் ரீச் ஆக முடியாது அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு வருது. ஒன்ஸ் சிஸ்டம் நம்ம புக் செய்த ரூமை கேன்சல் செஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் யார்கிட்டையும் கேட்டு அந்த ரூம் வாங்க முடியாது. ஸோ எக்காரணம் கொண்டும் அந்த 6 மணி நேர டைம் ஸ்லாட்டுக்குள்ளே நம்ம அந்த இடத்திற்கு போய் நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் செஞ்சிடணும். இது ஒரு மேஜர் ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்திற்கு எந்த நேரத்தில் போய் ரீச் ஆவீங்களோ அந்த டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த 6 மணி நேர டைம் ஸ்லாட்டுக்குள்ளே உங்களுடைய ரூம் ரெசிப்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிடணும். அந்த 6 மணி நேரத்திற்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் போய் ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ரூம் புக் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். அதற்கடுத்து புக் அகாமடேஷன் லிங்க் கிளிக் செய்து மறுபடியும் இந்த கேலண்டர் பேஜுக்கு வந்த பிறகு தேதி செலக்ட் பண்ணணும். அதற்கடுத்து டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸில் 1 2 3 4ன்னு இருக்கும். பட் நம்ம எந்த நம்பர் செலக்ட் பண்ணாலும் 2 நம்பரை மட்டும்தான் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் நமக்கு இருக்கும். நம்முடைய டிக்கெட்டில் யார் யாருக்காக நம்ம டிக்கெட் புக் பண்ணோமோ அவங்களுடைய பேரெல்லாம் நமக்கு வரிசையாக லிஸ்ட் ஆகும். அதில் 2 பேரை நீங்கள் செலக்ட் செய்து ரூம் புக் செஞ்சுக்கலாம். எந்த 2 பேரை செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் செஞ்சுருக்கீங்களோ அவங்க தான் போய் ரூம் எடுக்க முடியும். எங்கே ரூம் அலாட் ஆகியிருக்குன்னு நமக்கு மெசேஜ் வந்த உடனே அந்த பர்டிகுலர் ரிசப்ஷன் ஆஃபீஸ்க்கு போவோம். இது திருமலை லொக்கேஷனுக்கு. திருப்பதி லொக்கேஷனுக்கு புக் பண்ணியிருக்கீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அந்த ரிசப்ஷன் ஆஃபீஸ்க்கே போயிடுவீங்க. ஸோ அங்கே போகக்கூடிய இடத்துல அந்த ரிசப்ஷன் ஆஃபீஸில் யார் பேரில் நீங்கள் ரூம் புக் பண்ணீங்களோ அவங்க 2 பேரில் ஒருத்தர் இருந்தால்தான் ரூம் கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த 2 பேர் வர டிலே ஆகிடுச்சு, இல்லைன்னா அந்த 2 பேர் வரலை, அவங்களால வர முடியாது, மற்றவர்கள் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு ரூம் கொடுப்பாங்களான்னா அப்படி எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்லையும் ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பேர் செலக்ட் பண்ணுறப்போ கவனமாக இருந்துக்கோங்க. எந்த 2 பேர் கட்டாயமாக தரிசனத்திற்கு வருவாங்களோ அவங்களுடைய பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த 2 பேர் நீங்கள் செலக்ட் செய்திருக்கக்கூடிய செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆவாங்களோ அவங்களுடைய பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க பேருக்கு தான் ரூம் கொடுப்பாங்க. அவங்க பர்சனலாக வந்தால் தான் ரூம் கொடுப்பாங்க. இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் ரூம் ரெசிப்டும் அவங்களுடைய ஆதார் கார்டும் எடுத்து ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு போன உடனே அதை சரி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ யாருக்கு ஃபோட்டோ எடுத்து ரூம் கீ கொடுத்தாங்களோ அதே நபர் தான் வெக்கேட் பண்ணுறப்போ மறுபடியும் ரூம் கீ ரிட்டர்ன் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த சமயத்துலேயும் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்களே தான் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ரூம் கீ வாங்குறவரும் ரிட்டர்ன் செய்யக்கூடியவரும் ஒரே நபராக இருக்கணும். ரூம் கீ வாங்குறப்பவும் ரிட்டர்ன் செய்யக்கூடிய சமயத்திலும் எடுக்கக்கூடிய 2 ஃபோட்டோஸும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் சரியான சமயத்தில் நமக்கு காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் ஆகும், இல்லைனா ரீஃபண்ட் ஆகாது. ஸோ இதையுமே கருத்தில் வச்சுக்கோங்க. யார் ஒருத்தர் கீ வாங்குறாங்களோ அவங்க ரிட்டர்ன் செய்கிற வரைக்கும் உங்கள் கூட இருப்பாங்களா என்பதையும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதே போல் ரூம் கீ வாங்குறப்போ, அதாவது நீங்கள் ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு போய் ரூம் ரெசிப்ட் கொடுக்குறப்போ ஒருத்தர் மட்டுமெல்லாம் போனால் ரூம் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் கூட யாரெல்லாம் ஸ்டே பண்ணுறாங்கன்னு காமிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ மினிமம் 2 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரூம் அலாட் செஞ்சு கொடுப்பாங்க. ரூம் ரெசிப்ட் ரிசப்ஷன் ஆஃபீஸில் கொடுக்குறப்பவே அவங்கக்கிட்ட கேட்பாங்க,
நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ரூமில் எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் ஸ்டே பண்ணுறீங்க என்ற கேள்வியும் கேட்பாங்க. அதை நோட் பண்ணியும் வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் செலக்ட் செய்து ரூம் புக் செய்திருந்தாலும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் உங்களுடைய கன்வீனியன்ஸ் பொறுத்து அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் ரூம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. இந்த 3 ஆப்ஷனில் எது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ, எது உங்களுக்கு கன்வீனியன்ட்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து நீங்கள் பேமெண்ட் செஞ்சுக்கலாம். நீங்கள் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக் செய்தாலோ அல்லது டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தாலோ ஆன்லைன் ரூம் புக்கிங் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. அந்த தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ரூம் புக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ இந்த 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்தால் ஆஃப்லைனில் நேரடியாக போய் தான் நம்ம ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் ரூம் புக் செய்கிறதுக்கு என்னவெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதை எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் எப்படி ரூம் புக் பண்ணணும் என்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோ தனி ஒரு வீடியோவாகவே நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி மற்றும் திருமலை பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.